இங்க பொன்னியும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம எந்த வழியில வந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு. என்னால எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி பொன்னியுமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே கவலைப்படாதீங்க பொன்னி, கண்டிப்பா எல்லாமே வந்து நமக்கு ஒரு நாள் கிடைச்சிரும், நீங்க அவசரப்படாதீங்க, சரி வாங்க நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, ஒரு டீ சாப்பிடலான்னு சொல்லி டேரக்டா பக்கத்துல இருக்க டீ கடைக்குமே பொன்னி கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு பொன்னிக்குமே ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பொன்னி டீ குடிச்சுக்கிட்டு என்னன்னா பண்றது, என் மேல எவ்வளவு தப்பு இருக்கு, இந்த தப்பு எதுவுமே நான் பண்ணல, இது எப்படியாவது நிரூபிக்கணும்னா, எப்படியாவது இதுக்குண்டான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பொன்னியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சிஸ்டர் அழுதுகிட்டு இருக்கீங்க, அழாதீங்க, கண்டிப்பா நீங்க தோக்க மாட்டீங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு அவங்கள பத்தியான ஆதாரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க அந்த டீ கடைக்காரருமே, ஏமா அந்த நாடகக்காரங்களை தேடி வந்திருக்கீங்களே, அவங்க என்ன உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க பொன்னியுமே இருந்துகிட்டு, இல்லைங்க அவங்கள வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, சொல்லப்போனா அவங்க எனக்கு எதிரான ஒரு பொய் சாட்சி சொல்லிட்டாங்க, அந்த சாட்சியில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மறுபடியும் அவங்க தான் வந்து பேசணும், அதுக்காக தான் அவங்களை தேடி வந்தேன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த டீ கடைக்காரருமே, இங்க பாருமா அந்த பொம்பளை யார் என்னன்னு எனக்கு நல்லா தெளிவா தெரியும், அவர் ஏமாத்துக்காரிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த பொம்பளையோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஊர்ல கிடையாது, அவன் வெளியூர்ல நாடகம் நடிக்கிறேன்னு சொல்லி அவன் ஏதோ திருட்டு வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா அதுவும் எனக்கு தெளிவா தெரியும். இன்னொரு பக்கம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொம்பளை பத்தி நீ விசாரிச்சுட்டு இருந்த தெரியுமா அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட, அப்போ இங்க டீ கடையில் ஒருத்தன் நின்னா ஒரு ரவுடி பையமே இருந்தா பார்க்க, அவன் உங்களை பத்தியும் நீங்க விசாரிச்சதை பத்தியும் யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாமா, எனக்கு என்னமோ உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க வெளியில போறப்போ கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் ரொம்பவே வந்து பிளான் பண்ணி யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு இந்த பக்கம் அந்த டீ கடைக்காரரை பார்த்துட்டு பொன்னியுமே, என்ன சொல்றீங்க, அப்ப நாங்க பேசிட்டு இருந்த விஷயத்த ஒருத்தர் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாமா ஒருத்தர் பார்த்து ஃபோன் பண்ணி இன்னொருத்தட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னியுமே பதறி போயிட்டு, சரி ஓகே இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அவர் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தால் இவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன்ல இருக்கிற சுந்தரோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த போன் இவர் கிடையாது, ஆனா இந்த ஆள் நான் பார்த்திருக்கேன், இந்த ஆள் தான் நேத்து வந்து அந்த பொம்பளை கிட்ட பேசிட்டு இருந்தாப்ல, பேசிட்டு அந்த பொம்பளைக்கு கையில கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு அந்த பொம்பளை தான் ஏதோ காலி பண்ண சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஆள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை பேசிட்டு உள்ள போறதுக்குள்ளே ஒரு வண்டி வந்துருச்சு, அப்புறம் டக்கு டக்குன்னு பொருளெல்லாம் ஏற்றி போட்டு அந்த பொம்பளை எங்கேயோ கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் பொண்ணுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் சுந்தர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் அந்த நாடகக்கார பொம்பளையோட ஹஸ்பண்டோட டீட்டெயிலும் கண்டிப்பா அந்த நாடக கம்பெனியில இருக்கும், யாரோ அதை மறைச்சு வச்சிருக்காங்க, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ட்டு மறுபடியுமே பொண்ணு மட்டும் இந்த பக்கம் அந்த நாடக கம்பெனிக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள போயிட்டு, சார் தயவு செஞ்சு தேடி பாருங்க அந்த ஆதாரம் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் மறுபடியுமே பொண்ணி அவமானப்படுத்தி அங்க இருக்கிற எல்லாருமே வெளியில அமைச்சிடுறாங்க. அதே நேரம் பொண்ணியுமே ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு இந்த பக்கம் அந்த கம்பெனியோட வாசல்ல எட்டி பாக்குறப்ப தான் தெரியுது அங்க ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று எரிஞ்சு கிடக்குது. இதை எடுத்து அந்த பக்கம் பாக்குறப்ப தான் இவங்க தேடிட்டு இருந்தவரோட ஃபைல் தான் அப்படிங்கிறது தெரியுது. இதை பார்த்துட்டு இங்க பொண்ணியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த ஃபைலை உள்ள எடுத்துட்டு போயிட்டு, சார் இங்க பாருங்க இந்த ஃபைல் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த ஃபைல் இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, இப்ப பாருங்க உங்களோட ஆபீஸ்ல நேர்மை நியாயம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்க ஆபீஸ்ல இருக்க யாரோ தான் இன்னொருத்தருக்கு வேலை போய் இந்த ஃபைல் எடுத்து அவங்க கையில கொடுத்துருக்காங்க, இந்த ஃபைலோட மீதி பாகம்லாம் உங்க ஆபீஸோட வாசல்ல எரிஞ்சு போய் கிடக்குது பாருங்க, இதுதான் நீங்க நியாயமா செயல்படுறதா, இதுக்காக தான் நீங்க எல்லாம் செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி எங்க பொண்ணுமே ரொம்ப கோபத்தோட அந்த வயசானவர் முன்னாடியும் அந்த எரிஞ்சு போன மீதி டாக்குமெண்ட் அங்க வச்சுட்டு அங்க இருந்து வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா சுந்தர் இந்த விஷயம் எல்லாம் பண்றாரு அப்படின்னா நான் என்ன பண்றேன், நான் எங்கெங்கெல்லாம் போறேன் அப்படின்ற விஷயத்த அவர் கணிச்சு வச்சிருக்காரு, அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம சுந்தர் கிட்ட கொஞ்சம் கவனிக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல உள்ள போய் சுந்தர பாக்குறாங்க. சுந்தரமே இங்க அவரோட பர்ஸ்ல சிவானி பாப்பா போட்டோ காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. இங்க பொண்ணியுமே நீங்க தேடிட்டு இருக்கிறது இந்த போட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தர் கிட்டையும் தூக்கி நீட்டுறாங்க. இதை பார்த்தா நீங்க சுந்தர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல எதுக்காக என் பர்ஸ்ல கை வச்சு இந்த மாதிரி சிவானி பாப்பா போட்டோலாம் எடுக்கிற, பணம் ஏதாவது வேணும்னா கேட்டா தரப்போறேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பொண்ணியை பார்த்து கேட்கறாங்க. அதே நேரத்துல பவானியுமே, ஆமா அவ அப்படியே சொல்லிட்டு எடுக்கிற ஆள் தான், அவளே ஒரு திருட்டு கொட்டான், அவளுக்கு தேவைன்றப்ப எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்குவா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மேலே பழி போட்டுட்டு இருப்பா, அவகிட்ட போய் நியாயம் தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணியுமே, இல்ல பவானி அக்கா இந்த மாதிரி வந்து இந்த போட்டோ ஒன்றும் எனக்கு இந்த சுந்தரோட பர்ஸ்ல இருந்து கிடைக்கல, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தேன் ஆதாரம் கிடைக்குமான்னு, ஆனா அங்க போன இடத்துல இந்த போட்டோ கீழே கிடைச்சது, இது உங்க பர்ஸ்ல இருக்க போட்டோனா அப்ப நான் போற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க சுந்தர விடாப்படியா பிடிக்கிறாங்க. இங்க சுந்தரமே, எனக்கு வேற வேலை இல்ல, நீயே எடுத்துட்டு போயிட்டு நீ என்கிட்ட வந்து மறுபடியும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா, தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காது, ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு சொல்லி பொண்ணியுமே அங்கிருந்து விரட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ என்ன ரியாக்ட் பண்ண முடியும், அதை எல்லா ஆதாரத்தையும் நம்ம அழிச்சிட்டோமே சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த நாடக கம்பெனில இருந்து இங்க பொண்ணுக்குமே போன் வருது. அந்த போன்ல அந்த பெரியவருமே பொண்ணி ஆபீஸ் வர சொல்றாங்க. இது கேட்டோன்னு பொண்ணுமே என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க ஆபீஸ்ல அந்த வயசானவரை பார்க்க போறாங்க. அவருமே என்ன மன்னிச்சிருமா, சொல்ல போனா எங்க ஆபீஸ்ல இருக்கவங்க பண்ண வேலையினாலதான் நீ சொன்ன முக்கியமான விஷயத்துக்கு அந்த அட்ரஸ் கிடைக்காம போயிடுச்சு, அதுக்காக நாங்க பிராய்ச்சித்தமா உனக்கு முக்கியமான ஒரு ஆதாரத்தை கொடுக்க போறோம், எங்க ஆபீஸ்ல வந்து அந்த ஆதாரத்தை வாங்கிட்டு போனது இந்த நம்பர் தான் சொல்லி கரெக்டா சுந்தரோட போட்டோவை சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபார்ம் ஒன்னு ஜெராக்ஸ் எடுத்து இந்த பக்கம் பொண்ணு கையில கொடுக்குறாங்க. அது என்ன ஃபார்ம்னு பார்த்தப்பதான் அந்த பெரியவருமே சொல்றாரு, நீ தேடிட்டு இருந்தவரோட அட்ரஸ் இதுதான்மா, சொல்லப்போனா அவரோட ஃபோன் நம்பர் இதுல இருக்கு, நாங்க
நாங்கள் ஆல்ரெடி ஆடிட்டிங் நடந்ததுனால இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்கள் சிஸ்டத்தில் ஏற்றிட்டோம். அதனால இது யார் எரிச்சாலும் கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவருமே அவங்க கையில் கொடுக்குறாங்க. இதை கேட்ட பொண்ணுமே ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் எங்கள் லைஃபே காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவலைப்படாதமா, எப்போவுமே நல்லதே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே பொண்ணுக்கு நல்லது சொல்லி வழி அனுப்புறாரு.